இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு பயன்படுகிற பாத்திரம் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நம்ம வேதத்திலே எத்தனை பரிசுத்தவான்களை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார், எத்தனை பேர் கனமுள்ள பாத்திரமாக, தேவனுக்கு உபயோகப்படுகிற பாத்திரமாக, தேவன் நற்கிரியைகளுக்காக நற்காரியங்களுக்காக பயன்படுத்துகிற பாத்திரமாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சுவாபங்கள் எப்படி இருந்தது என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இப்போ நாமும் கர்த்தருக்கு பயன்படுகிற பாத்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மிடத்துல என்ன காணப்பட வேண்டும்? நற்கிரியைகளை செய்யக்கூடிய சுவாபங்கள் நம்மிடத்துல காணப்படணும். தேவ பக்திக்குண்டான வைராக்கியம் நம்மிடத்துல காணப்பட வேண்டும். அதே மாதிரி பாரம், ஆத்துமாக்களை குறித்த பாரம் நம்மிடத்துல காணப்பட வேண்டும் என்பதெல்லாம் குறித்து தியானித்தோம். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, கர்த்தருக்காக நாம் பாடுபடவும் நாம் தயாராக இருக்க வேண்டும். கர்த்தருக்காக நாம் பாடுகளை அனுபவிக்கவும், அவருடைய சிலுவையை சுமக்கவும் நான் தயாராக இருக்கணும். அப்படின்னா தான் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பவுலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றான். அப்போ நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம், பவுல் அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக, இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறவர்களுக்கு விரோதமாக, அவருடைய உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறவர்களுக்கு விரோதமாக அவர்களை துன்புறுத்தும்படியாக எழுந்த ஒரு மனுஷன். ஆனா அவர் பிரஜாதியாருக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரை பிரசங்கிக்கிறதற்காக அவர் முன்னமே அவரை தெரிந்து கொண்டார். அனனியா சொல்லும்போது சொல்லுகிறாரு, நீர் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய்மொழி கேட்கவும் அவர் முன்னமே உன்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லியிருக்காரு. அப்போ இவர் அந்த பவுல் எத்தனையோ மனுஷர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க, எத்தனையோ அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, இயேசுவோடு கூடி சஞ்சரித்த அப்போஸ்தலர்கள் இருந்த போதிலும் அவர் பவுலை தெரிந்து கொண்டார். அவர் எனக்காக எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன். அதே போல ஒவ்வொரு இடத்திலும் நீ எப்படி பாடுபடணும், உன்னை எப்படி கட்ட போறாங்க, உன்னை எப்படி அடிக்க போறாங்க, உன் மேல எப்படி கல்லறிய போறாங்க, உனக்கு எப்படி சேதம் வரப்போகுது என்பது எல்லாம் நம்ம அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எல்லாம் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் அவருக்கு உணர்த்தி கொண்டே இருந்தார். ஆனாலும் ஒவ்வொரு இடத்துல அந்த பவுல் என்ன சொல்றாரு, பின்வாங்கி போகவே இல்லை. அவர் அந்த கடைசி மிஷினரி பயணத்தை முடிச்சு வரும் பொழுது அந்த வேசு அவருடைய அந்த மூப்பர்களோடத்துல சொல்லும்போது சொல்லுகிறாரு, அந்த பிரயாணத்தை முடிச்சு அவர் எருசலேமுக்கு போறாரு. அப்ப அந்த எருசலேம்ல தான் அந்த யூதர்கள் அவருக்கு விரோதமாக எழும்பி அவர்களை கட்டுவாங்க, அடிப்பாங்க, சிறையில் அடைப்பாங்க அப்படின்னு எல்லா காரியங்களும் அவருக்கு தெரிகிறது. அப்போ எனக்கு எல்லா கட்டுகளும் உபத்திரவங்களும் எருசலேம்ல வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவருக்கு தெரியுது. அப்போ சில இடங்கள் அவர் மிஷினரி பிரயாணம் போகும்போது ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்துவார், நீ இந்த இடத்துக்கு போகாத, இந்த இடத்துல உனக்கு தீமை வரும், யூதர்களினால் உனக்கு தீமை வரும், அதனால நீ இப்படி போகாத அப்படின்னு ஆவியானவர் உணர்த்தி இருக்காரு. ஆனா இந்த இடத்துல ஆவியானவர் அனுமதிச்சிருக்காரு, நீ எருசலேமுக்கு போகணும், இந்த பாடுகள்லாம் உனக்கு உண்டு, ஆனா நீ போகாதன்னு ஆண்டவர் சொல்லலை. எந்த இடத்துலயும் அந்த எருசலேமுக்கு திரும்ப போகும்போது பவுலை நீ எருசலேமுக்கு போகாதன்னு ஆவியானவர் சொல்லலை. அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, உமக்கு எந்தெந்த பாடுகள்லாம் இருக்கு, இது தீர்க்கதரிசியின் மூலமாக தெரிய வருது, அதனால நீங்க போகாதீங்க. ஆனாலும் என்ன செய்யறாரு, கடவுளுடைய திருவுளத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி, ஆவியானுடைய திருவுளத்தின்படி அதை ஏற்றுக்கொண்டு அப்படி தொடர்ந்து அவர் போனார்னு அப்ப பாக்குறோம். அப்போ கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆனால் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோடு முடிக்கணும். இந்த ஊழியம் இயேசு கிறிஸ்து எனக்கு தந்தது. இந்த கிருபையின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு தந்த ஊழியத்தை நான் நிறைவேற்றவே விரும்புகிறேன்னு சொல்றாரு. இன்னும் ஒரு படி அதிகமா என்ன சொல்றாருன்னா, அவருக்காக பாடுபடுவது, அடிக்கப்படுவது எல்லாத்துக்காகவும் நான் அதுல பிரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்காக நிந்தையை அனுபவிக்கவும், அதாவது அடிக்கப்படவும், நெருக்கப்படவும், பலவீனப்படவும் நான் பிரியப்படுகிறேன்னு சொல்றாரு. அப்போ அவர் எருசலேமுக்கு போகிற வழியிலே
அந்த செசரியாவில் அந்த பிலிப்பின் வீட்டில தங்கும் பொழுது அந்த யூதேயாவிலிருந்து அகபுன்னு ஒரு தீர்க்கதரிசி வரார். அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, அவர் பவுலினுடைய அந்த சால்வையால் அவருடைய கைகளையும் கால்களையும் கெட்டி இந்த தீர்க்க தரிசனமா சொல்லுவார், எருசலேம்ல உனக்கு என்ன நடக்க போகுது, எருசலேம்ல போன உடனே உன்னுடைய கால்களையும் கைகளையும் இப்படியாக கட்டுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவரோடு கூட இருந்தவங்க எல்லாரும் பயந்து பவுலை தடுக்கிறாங்க, நீ போக வேண்டாம், எருசலேமுக்கு போக வேண்டாம். அப்போ அழுது சொல்றாங்க, நீ போக வேண்டாம் அப்படின்னு. அப்போ பவுல் அவங்க எல்லார்ட்டையும் சொல்றாரு, நீங்க ஏன் அழுது என்ன மனமடிய செய்றீங்க, நீங்க என்னை கட்டுவாங்க அப்படின்னு பயப்படுவீங்க. இந்த கட்டுக்காக மாத்திரமல்ல, அவருக்காக நான் மரிக்கவும் நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு. இப்ப 2 கொரிந்தியர்ல நான் 11ஆம் அதிகாரத்துல இருந்து பார்க்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலர் ஊழிய பாதையில அவர் பட்ட பாடுகள் எல்லாம் அதுல ஓரளவு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் சொல்றாரு, 5 முறை கிட்டத்தட்ட 40 அடிகள் வச்சு யூதர்களால நான் அடிக்கப்பட்டேன். அதே போல 3 முறை என்ன மிலாற்றினால அடிச்சாங்க. அப்போஸ்தலர்களை சில காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அடித்து விசாரித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆனா இந்த 2 கொரிந்தியர்ல அழகா பவுல் அப்போஸ்தலரே சொல்லியிருக்கிறார், ஒரு தடவை நான் சாகும் மட்டும் என்ன கல்லெறிஞ்சாங்க. எத்தனையோ ஒரு ராப்பகல் ஃபுல்லா நான் கடலில் இருந்திருக்கேன். அப்புறம் கப்பர் சேதம் வந்த பொழுது ஒரு ராப்பகல், யோசித்து பாருங்க, ஒரு ராவும் ஒரு பகல் முழுவதும் அவர் கடலிலே இருந்து அவர் பிராணனுக்காக அவர் தத்தளிச்சுட்டு இருந்திருக்காரு. இத்தனை காரியங்கள் அவர் வந்த போதும் அவர் சொல்றாரு, என்னுடைய பலவீனம், இதனால எல்லா உபத்திரவங்கள், பாடுகள், அடிகள், அந்த கல்லெறிது இதெல்லாம் பட்டாலும், என்னுடைய சரீரம் பலவீனமா இருந்தாலும் அந்த பலவீனத்திலும் கர்த்தருடைய கிருபை எனக்கு போதும். அவர் சொல்லியிருக்கிற, ஏன் கிருபை உனக்கு போதும் அப்படின்றதுனால அந்த பலவீனத்தை குறிச்சும் நான் மேன்மை பாராட்டுகிறேன், அந்த பலவீனத்தையும் நான் பிரியமா இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:10 அந்தபடி நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் மிகவும் புரியப்படுகிறேன்கிறாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை, ஒரு சுவாபம், ஒரு எண்ணம் உடையவர்களைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பயன்படுத்துகிறார். அதே மாதிரி நம்ம அப்போஸ்தலர்களையும் நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்து பரமேறிய பிறகு, பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அப்போஸ்தலர்கள் மிகுந்த தைரியமாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். அப்போ யூதர்களும் ஆலோசனை சங்கத்தாரும் அவர்களை சிறையில் அடைக்கும் பொழுது, அந்த சிறையிலிருந்து அவர்களை அடித்து அவர்களை துன்பப்படுத்தி அவர்களை வெளியே கொண்டு வராங்க. அப்போ அந்த அப்போஸ்தலர்களுடைய அவருடைய வார்த்தைகளை பாருங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், அவருடைய நாமத்திற்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரமாக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டார்கள். அப்போ அவருடைய நாமத்திற்காக, இயேசு கிறிஸ்துடைய நாமத்திற்காக எவ்வளவோ அவமானப்படுத்தி அவங்களை துன்பப்படுத்தின போதும் அதை அவங்க ஒரு மேன்மையா எடுத்துக்கிறாங்க. நம்ம அவருடைய நாமத்திற்காக நம்ம இவ்வளோ பாடுபடுறோமே அப்படின்னு அவங்க முறுமுறுக்காம அதை ஒரு மேன்மையா, அதை ஒரு சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. இயேசு அதைத்தான் கற்றுக் கொடுத்திருக்காரு. என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை கேட்கும் பொழுது நீங்க பாக்கியவான்களா இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் ராஜ்யம், உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் என்று சொன்னது போல நாமும் சிலுவையை சுமக்க, அவரோடு கூட பாட அனுபவிக்க, நிந்தைகளை சகித்து கொள்ள நாம் தயாராக இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அந்த காலை நேரத்திற்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளினால் எங்களோடு கூட நீர் இடைப்படுகிறீரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் அற்புதமாய் கனமுள்ள பாத்திரமாய் பயன்படுத்தின ஒவ்வொருவரையும் குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். தேவ பக்தி உள்ளவர்களை பயன்படுத்தினீர், நற்காரியங்களை செய்கிறவர்களை பயன்படுத்தினீர், உமக்கென்று நிந்தைகளை அனுபவிக்கிறவர்களை, சகித்து கொள்ளுகிறவர்களை, பாட அனுபவிக்கிறவர்களை, சிலுவை உமக்காக சுமந்தவர்களை ஆண்டவரே
நீர் பயன்படுத்துகிறீர் என்பதை குறித்து தியானித்தோம். நாங்களும் ஆண்டவரை எங்களை அதற்கென்று அர்ப்பணித்து அப்பா எங்களையும் பயன்படுத்தோம். உமக்கு ஆண்டவரை பிரயோஜனமான எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரமாக எங்களையும் பயன்படுத்தும் என்று அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கிருபையை நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் மறைவிடங்களில் வைக்கப்பட்டிருக்கிற விளக்கை போல் இராதபடி ஆண்டவரே பட்டணத்திற்கு மேலே இருக்கப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, மலை மேல் இருக்கிற பட்டணங்களைப் போலவும் விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்கை போலவும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவாமி உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.